இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வா வாத்தியார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஹீரோவுடைய தாத்தா ராஜ்கிரண் எம்ஜிஆருடைய தீவிரமான ஒரு ரசிகர். அவருக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 3:30 மணிக்கு ஒரு துக்கமான தகவல் வருது. அது என்ன அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. அதை கேட்டு அவர் அழுதுகிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொரு தகவல் வருது, அவருக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் தான் நமக்கு பேரனாக வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாரு. எம்ஜிஆர்னால் தெரியும் இல்லையா, அவர் நல்லவர், வல்லவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அப்படி ஹீரோவை நல்லவனாக வல்லவனாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன வயசுலேயே சிலம்பு சண்டையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் பெருசாக வளர்ந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டராக நம்மளுடைய பேரன் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜ்கிரண் நம்பிக்கிட்டு இருக்கும்போது, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அவர் நம்பியார் பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப கெட்ட போலீஸாக இருக்கிறாரு, லஞ்சமெல்லாம் வாங்குறாரு. இந்த விஷயம் ராஜ்கிரனுக்கு தெரிஞ்ச உடனே மனசு உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மனம் தெரிந்து ஹீரோ மறுபடியும் எம்ஜிஆராக மாறினாரா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த படத்துடைய கதை. இந்த கதையே போதுமானது தான் ஒரு பொழுதுபோக்கு படத்தை எடுக்கிறதுக்கு. இந்த கதையை கூட அப்படியே எடுத்திருந்தாங்கன்னா, இதில் என்ன அந்த எம்ஜிஆர் ஆவியாலாம் வர்றாரு, அந்நியன் மாதிரி உள்ளே பூந்துடுறாரு, இது என்ன கதை, இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது ஒரு ஃபிக்ஷன் கதை, மாசிலா அப்படிங்கிற ஊரில் இந்த கதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு உலகத்தை அமைச்சிக்கிட்டு அந்த உலகத்தில் தான் இந்த கதையை சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு இந்த லாஜிக் பிரச்சனையை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு இறங்கி அடித்து பூந்து விளையாண்டுருக்கலாம். ஆனால் இவங்க பூந்து விளையாடல அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சோகமான கதை. குறிப்பாக திரைக்கதையில் பெருசாக கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட இடத்து அதுக்கு மேலே கதை நகரவே மாட்டேங்குது, அந்த இடத்துலையே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டரு படுமொக்கையாக இருக்குது. வில்லன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுதுன்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த பிரச்சனை வெளியே போகக்கூடாதுன்னு பிரச்சனைன்னு பேசுகிறாங்களே தவிர அது என்ன பிரச்சனைன்னு கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. இவங்க கதையில் எடுத்துக்கிட்ட சுவாரஸ்யமான விஷயமே தப்பு நடக்கிற இடத்துலலாம் எம்ஜிஆர் வந்து அதை தடுத்தார் அப்படின்னு சொல்கிறது தான். அப்படி ஒரு கதையை பண்ணும்போது முதல்ல இவங்க எம்ஜிஆரை ஸ்டடி பண்ணாமலே இந்த கதைக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர்னால் அவர் போய் யாரையும் தேடி போயெல்லாம் லவ் பண்ண மாட்டார். பொம்பளைங்க தான் வந்து அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அடித்தா உடனேலாம் திருப்பி அடிக்க மாட்டார், 3 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பார். அப்புறம் பெண்களை ரொம்ப மதிப்பார். அம்மா ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை தட்டி கழிக்கவே மாட்டார். இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் எம்ஜிஆரே இருப்பார். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே போகாமல் இவங்க எம்ஜிஆர் கதையை பண்ணி வச்சுருக்கிறாங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.